வெல்கம் டு தமிழ் சினிபோர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே ஆகஸ்ட் 15 தமிழ் சினிமாவில் வெளியான தங்காலான் டிமாலினி காலனி 2 மற்றும் ரகுதாத்தா திரைப்படம் முதல் நாளில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, தங்காலான் திரைப்படம் முதல் நாளில் ராயன் படத்தோடைய முக்கியமான சாதனையை முறியடிச்சிருக்கு. ஸோ தங்காலான் திரைப்படம் என்னென்ன சாதனையை முறியடிச்சு எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ் சினிமா பிடிக்கணும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் ஆக்டரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 15 கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரகுதாத்தா திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் வெளியானுச்சு. இந்த திரைப்படம் இயக்குனர் முன் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ், MS பாஸ்கர் மற்றும் பலர் நடிப்பில் இந்த படம் நேரடியாக தியேட்டரில் வெளியானுச்சு. ஸோ படத்துக்கு கலைவான விமர்சனம் வந்தாலும் பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாசிட்டிவ் விமர்சனமும் இந்த படத்துக்கு வருது. ஆனால் தங்காலான் டிமாலினி காலனி 2 2 பெரிய திரைப்படங்கள் இந்த படத்துக்கு கூட ஒரே நாளில் ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்துக்கு போதிய தியேட்டர் கிடைக்கல. இதனால இந்த படம் முதல் நாளில் 45 லட்சம் ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ரகுதாத்தா திரைப்படத்துக்கு இதற்கு அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள நல்ல விமர்சனம் கொடுத்தால், அதே போல் வீக்கெண்டில் இந்த படத்துக்கு நல்ல விமர்சனம் கொடுத்து தியேட்டர் இன்க்ரீஸ் ஆனால் இந்த படம் 7 8 கோடி ரூபாய் வரையும் வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துடைய பட்ஜெட் 6 கோடி. அடுத்ததாக டிமாலினி காலனி 2 திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நேரடியாக தியேட்டரில் ஆகஸ்ட் 15 வெளியானுச்சு. 2015 வெளியாகி வெற்றி பெற்ற டிமாலினி காலனி படத்தோடைய சீக்வலா இந்த படம் வெளியானுச்சு. அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடிப்பில் வெளியான இந்த படம் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியானுச்சு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ படம் வெளியானதுக்கு பிறகு இந்த படத்துக்கு நல்ல விமர்சனம் ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் நாளில் டிமாலினி காலனி 2 திரைப்படம் 3,50,00,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி. ஸோ இதே போல் இந்த திரைப்படம் வசூல் பண்ணால் கண்டிப்பாக இந்த படம் 20 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி இந்த படம் வெளியாகி தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற படங்கள் லிஸ்ட்டில் டிமாலினி காலனி 2 திரைப்படம் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததான் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தங்காலான் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் பேனிந்திய படமாக வெளியானுச்சு. ஹிந்தியில் மட்டும் இந்த படத்தை வருகின்ற 30 ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்ற எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க படக்குழு. இந்த படம் பாரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம், மாளவிகா மோகனன், பசுபதி, பார்வதி மற்றும் பலர் நடிப்பில் வெளியானுச்சு. ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுனால தமிழ்நாட்டில் அதிக தியேட்டரில் நேற்று வெளியாகி முதல் நாளில் மட்டும் தமிழ்நாட்டில் 12,50,00,000 ரூபாய் வசூல் பண்ணி இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் 2வது இடம் பிடிச்சிருக்கு. முதலிடத்தில் இந்தியன் 2 திரைப்படம் முதல் நாளில் 13 கோடியும், 2வது இடத்துல தங்காலான் திரைப்படம் 12,50,00,000 ரூபாயும், 3வது இடத்துல தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படம் 11,20,00,000 ரூபாய் தமிழ்நாட்டில் வெளியாகி இந்த வருடம் முதல் நாளில் அதிக கலெக்ஷன் பண்ண படங்கள் லிஸ்ட்டில் 2வது இடம் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் தங்காலான் படம் அந்த சாதனையை முறியடிச்சு 2வது இடம் பிடிச்சிருக்கு. இந்தியன் 2 திரைப்படத்துடைய முதல் நாள் தமிழ்நாடு வசூல் சாதனையை தங்காலான் படத்தால் முறியடிக்க முடியலை. அடுத்ததாக தங்காலான் திரைப்படம் தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராலையும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியானுச்சு. அங்கே முதல் நாளில் மட்டும் 2 கோடி ரூபாய் கிட்ட தங்காலான் திரைப்படம் வசூல் பண்ணி சாதனை படிச்சிருக்கு. அதே போல் கேரளாலையும் தங்காலான் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. அங்கே இந்த திரைப்படம் முதல் நாளில் 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் தங்காலான் திரைப்படம் மொத்தமாக 6 7 கோடி ரூபாய் முதல் நாளில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. உலக லெவலில் தங்காலான் திரைப்படம் முதல் நாளில் 26,44,00,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ கலெக்ஷன் போஸ்டரை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இது சியான் விக்ரம் கெரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன்னு சொல்லணும். ஏன்னா சியான் விக்ரம் கெரியரில் இது ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கலெக்ஷனாக பார்க்கப்படுது. மேலும் படக்குழு நார்த் இந்தியாவில் ஹிந்தி டப்பில் வருகின்ற ஆகஸ்ட் 30 படத்தை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இதனால் அங்கேயும் இந்த திரைப்படம் அதிகமாக கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ தங்காலான் திரைப்படத்துக்கு கலைவான விமர்சனம் வந்தாலும் ரசிகர்கள் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக்குறாங்க. இதற்கப்புறம் வீக்கெண்ட் வரதுனால கண்டிப்பாக இந்த படம் 150 200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேலும் தமிழ் சினிமாவில் முதல் நாளில் உலக லெவலில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் ராயன் படத்தை பின்னுக்கு தள்ளிட்டு தங்காலான் திரைப்படம் 2வது இடம் பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இந்தியன் 2 திரைப்படம் 46 கோடியும், தங்காலான் திரைப்படம் 26,44,00,000 ரூபாய் வசூல் பண்ணி 2வது இடத்துலையும், 3வது இடத்துல ராயன் திரைப்படம் உலக லெவலில் முதல் நாளில் 24 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் இந்தியன் 2 திரைப்படம் முதல் இடத்துலையும், 2வது இடத்துல தங்காலான் திரைப்படமும், 3வது இடத்துல ராயன் திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. ஸோ தங்காலான் திரைப்படத்தோட இந்த வசூல் சாதனையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தங்காலான் திரைப்படம் மொத்தமாக 200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கா? டிமாலினி காலனி ரகுதாத்தா திரைப்படமும் அதிகமாக கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கா? இந்த வாரம் வெளியான படங்களில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.